ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்க்க போகிற திரைப்படம் பேபி கேர்ள்ன்ற படம் தான். இதை டைரக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா அலினா ரெயின், ரைட்டிங்கும் அவங்க தான் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நிக்கோல் கிட்மேன், ஹாரிஸ் டிக்கின்சன், அந்தோனியோ பேண்டரஸ், இந்த 3 கேரக்டர் தான் முக்கியமான கேரக்டரு. நிக்கோல் கிட்மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நல்ல வயசாகிட்டுருக்கு, ஒரு 60 வயசு கிட்ட இருக்கும். இந்த பார்ட்டி மாதிரி ஸ்டேஜில் வந்து இவங்க வந்து ஒரு கிளாமரை வந்து தைரியமாக காட்டியிருக்காங்க. இந்த படத்தோட கதைக்கு போயிடலாம். நிக்கோல் கிட்மேன் வந்து ரோமின்ற கேரக்டர் நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து ஒரு கம்பெனியில் சிஓவாக இருப்பாங்க. ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன்ற கம்பெனியில் நியூயார்க் சிட்டியில் பெரிய ஒரு போஸ்டிங்கில் இருப்பாங்க. இவங்க ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜேக்கப் சொல்லிட்டு அந்தோனியோ பேண்டரஸ். இவங்க 2 பேரும் ஃபஸ்ட் எடுத்தோடனே இன்டர் கோர்ஸ் சீன் இருக்கும். அதில் ஜாலியாக இவங்க இருந்துட்டு அடுத்தது இவங்க ஆஃபீஸ் போவாங்க. ஆஃபீஸ் போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு நாய் வந்து கடிக்க வரும். அப்போ வந்து அந்த நாய்கிட்டேருந்து சாமுவேல்ன்ற வந்து காப்பாற்றுவான். வந்து ஹாரிஸ் டிக்கின்சன். இந்த 3 பேர் தான் ஜேக்கப், சாமுவேல், ரோமி. இவங்க தான் முக்கியமான கேரக்டரு. அந்த சாமுவேல் வந்து காப்பாற்றுவான். அடுத்த ஷாட்டே பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் இவங்கெல்லாம் இன்டர்ன்ஸாக இருப்பாங்க. இந்த சாமுவேல் வந்து இன்டர்ன்ஸ்க்கு வருவான். அப்போயே இந்த ரோமி வந்து ஒரு கண்ணு வைப்பா. ஸோ இதில் வந்து ஜேக்கப்புக்கும் ரோமிக்கும் வந்து, அதாவது அந்தோனியோ பேண்டரஸ்க்கும் நிக்கோல் கிட்மேனுக்கும் உறவு வந்து நல்ல ஒரு தாம்பத்திய உறவு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபுல்ஃபில் ஆகாது. அவன் ஒரு குறையிலே தான் இருப்பார் ரோமி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சாமுவேல் கூட அஃபர் வந்துடும். ஸோ இவனை வந்து ஹோட்டலில் தனியாக சந்திக்கிறது, இவங்களுக்குள்ளே வந்து அடிமைப்படுத்திப்பாங்க. அந்த காமமான ஒரு மூடில் ஒருத்தர் அடிமைப்படுத்தி டாமினேட் பண்ணிப்பாங்க. அது டாமினியன் சஸ்பென்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த சப்மிஷன் பண்ணும்போது ஒருத்தரை வந்து அதிகார தோரணையில் இவளோட அதிகாரத்தை அவனுக்கு காட்டுவோம், அவனோட அதிகாரத்தை இவனுக்கு காட்டுவாங்க. அது மாதிரி ரொமான்ஸ் சீன்ஸ்லாம் நிறைய இருக்கும். ஸோ இப்போ இவங்க அப்படியே ரொமான்டிக்காக வர்றது வந்து பார்த்திங்கன்னா நாளடைவில் வந்து ரொம்ப இவங்க தீவிரமாக அடைஞ்சிருவாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து இந்த ஜேக்கப்புக்கு வந்து இவங்களோட அஃபர் தெரியுதா தெரியலையான்றது தான். அடுத்தது இந்த சாமுவேல் வந்து கடைசியில் என்ன ஆகிறான், இந்த ரோமியோட உறவு தொடர்தா இல்லை வேறு ஊரை விட்டு போயிடுறான்னா என்னன்றது தான் செகண்ட் ஹாஃபில் கிளைமேக்ஸில் வருது. ஸோ இது வந்து எந்த விறுவிறுப்பும் இல்லாமல் வெறும் ரொமான்ஸ் சீன்ஸ் மட்டும் அடிப்படையாக கொண்டு போகுது. இவங்களோட ரோமியும் சாமுவேலோட அஃபேர் வந்து தீவிரமாக வர்றதை வந்து காட்டுறாங்க. இந்த படம் வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக ஆச்சா அப்படின்னு பார்த்தா என்டர்டெய்னிங்காகவும் இல்லை. நிக்கோல் கிட்மேன் வயசாகி போய் ஒரு பாட்டி மாதிரி இருந்துன்னு இவங்க வந்து ஜாலியாக இருக்கிறது தான் இந்த படத்தோட கதை. கடைசியில் வந்து என்ன ஆகுதுன்றது ஒன்றும் ட்விஸ்டெல்லாம் ஒன்றுமே இல்லை. மறுபடியும் இவங்க இந்த ஜேக்கப் ரோமி வந்து அதையும் சொல்லிடுறேன், இவங்க ஒன்றா சேர்ந்துறாங்க. அது ஒரு மொக்க கிளைமேக்ஸு. அதே மாதிரி த ஐடியா ஆஃப் யூன்னு ஒரு படம் வந்தது, ஆனி ஹாத்வே. அதுலேயும் வயசானவனும் ஒரு சின்ன பையனை வந்து அஃபேர் வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது வந்து அதாவது வயசு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது ஆனி ஹாத்வேக்காவது. பட் நிக்கோல் கிட்மேனுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்ட்டியான ஸ்டேஜில் இப்படி ஒரு படம் தேவைதானா? அது வந்து இந்த சாமுவேல் வந்து எப்படி தான் நடிச்சாருன்னு தெரில. நம்மளுக்கு பார்க்குறது எப்படி இருக்குதுன்னா ரொம்ப, அதாவது இதை போய் பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி ஒரு கொடுமையாக இருந்தது. ஸோ முதல் சீனே பார்த்திங்கன்னா ஆந்தோனியோ பேண்டரஸும் இந்த நிக்கோல் கிட்மேனும் இன்டர் கோர்ஸ் சீன் தான். அதே வந்து பார்த்திங்கன்னா வயசானவங்க எப்படி தான் நடிச்சுக்குதுன்ற மாதிரி இன்னுமா இது மாதிரி அப்படின்ற மாதிரி இந்த படம் இருந்தது. ஸோ என்னோட கருத்து தான். நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்னவோ என்ஜாய் பண்ணி அந்த படத்தை பாருங்கள். ஸோ பார்க்குறவங்க பாருங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.